ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Trident செஃப். இந்த வீடியோவில் நம்ம நல்ல டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளாக ஜெல்லி ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். தண்ணீர் எதுவும் சேர்க்காமல் நல்ல திக்கான பாலை எடுத்துக்கிறேன். இந்த பால் நல்லா சூடாகட்டும். பால் நல்லா சூடான பிறகு இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்க்குறேன். இதை லைட்டாக கலக்கி விட்டுடலாம். இனி பால் நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதித்த பிறகு நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பாதாம் நீளமாக கட் பண்ணி சேர்க்குறேன். மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விடுறேன். பால் நல்லா பொங்கி வந்துடுச்சு. அடுத்து நான் ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்து சேர்க்குறேன். பாலுக்கு பதிலாக தண்ணீர் கூட நம்ம இதில் யூஸ் பண்ணலாம். கட்டி எதுவும் இல்லாமல் கலக்கி இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். எல்லாம் நல்லா கலக்கியாச்சு. அடுத்து நான் இதில் 1/4 கப் அளவு கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குறேன். கண்டென்ஸ் மில்க் சேர்த்தோம் அப்படின்னா இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டென்ஸ் மில்க் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுடலாம். கண்டென்ஸ் மில்க் சேர்த்து நல்லா கலக்கிய பிறகு 1 நிமிடம் இது கொதித்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இனி இது நல்லா ஆறட்டும். அடுத்து நம்ம ஜெல்லி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் பேன் வச்சு அதில் 1/2 கப் அளவு தண்ணீர் எடுத்துக்கிறேன். இதில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துடலாம். இந்த சர்க்கரையெல்லாம் தண்ணீர் கூட நல்லா கொதிக்கட்டும். சர்க்கரையெல்லாம் தண்ணீரில் லைட்டாக கரைய ஸ்டார்ட் பண்ணுற நேரம் நான் இதில் 1/2 டீஸ்பூன் அகர் அகர் பவுடர் சேர்க்குறேன். அகர் அகர் பவுடருக்கு பதிலாக சைனா கிராஸ் இல்லைன்னா ஜெலட்டினும் சேர்க்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா கலக்கி விடுறேன். ஜெல்லி செய்கிறதுக்கு பதம் எதுவும் தேவையில்லை. தண்ணீரில் எல்லாம் நல்லா கலக்கிய பிறகு தண்ணீர் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணீர் நல்லா கொதிச்சிடுச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ஜெல்லி எதில் செட் பண்ணுறோமோ அந்த பவுல் எடுத்துக்கோங்க. நான் 3 பவுல் எடுத்து வச்சுருக்கிறேன். 3 விதமான கலரில் ரெடி பண்ணுறதுக்காக. இதில் நம்ம கொதிக்க வச்சுருந்தா அகர் அகர் தண்ணீரை சேர்த்துடலாம். நல்லா சூடாக இருக்கிற நேரமே நீங்கள் இதில் எடுத்துக்கோங்க, இல்லைனா அது செட் ஆகிடும். இதில் என்ன ஃப்ளேவர் கலர் வேணாலும் உங்கள் விருப்பத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் மேங்கோ பிஸ்தா ஸ்ட்ராபெரி எசன்ஸும் கலரும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது செட் ஆகிறதுக்காக நான் இனி ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். 1 மணி நேரம் இது ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். இது நல்லா செட் ஆகிடும். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பால் ரூம் டெம்பரேச்சரில் வந்த பிறகு நான் இதை ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பால் கூட கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா பால் கொதிக்கிற நேரமே கூட 1/2 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. இனி நம்ம இதை மூடி வச்சிடலாம். அடுத்து நான் இதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். 3 மணி நேரம் இது ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். நல்லா சில்லுன்னு இருந்தால் தான் நம்ம குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சப்ஜா சீட் சேர்க்குறேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நான் இதை ஊற வைக்கிறேன். சப்ஜா சீடு இல்லைன்னா சியா சீடு யூஸ் பண்ணுங்கள். இந்த சப்ஜா சீட் சீக்கிரமாகவே ஊறிடும். நான் இதையும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். அப்போ தான் இதுவும் நல்லா கூலாக இருக்கும். 3 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாலை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கிறேன். இதை இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இது நல்லா கூலாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். அடுத்து நம்ம ஜெல்லி எல்லாமே எடுத்துடலாம். ஜெல்லி எல்லாம் பாருங்கள் நல்லா செட் ஆகி சூப்பராக வந்துடுச்சு. இதை ஒரு கத்தி யூஸ் பண்ணி நான் இதை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுக்கிறேன். லைட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், சின்ன சின்ன க்யூப்ஸாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லா கலர் ஜெல்லியுமே நான் இதே போல் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கலர்ஃபுல்லாக ஜெல்லி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நான் இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாலில் சேர்க்குறேன். இது கூடவே நம்ம ஊற வச்சுருந்தாலும் அந்த சப்ஜா சீடையும் நான் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா இதில் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி கூட சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம இதில் பாதாம் சேர்த்துருக்கிறதுனால இது குடிக்கிற நேரம் பாதாம் லைட்டாக வாயில் கடிப்பட்டு அது குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நான் இதை கப்பில் எடுக்கிறேன். ரொம்ப ஈஸியாக நல்ல ஹெல்த்தியான ட்ரிங்க் இது. குழந்தைகளுக்கெல்லாம் இது ரொம்ப விருப்பமான ட்ரிங்காக இருக்கும். ரொம்ப சுலபமாக நம்ம இதை வீட்டில் செஞ்சிடலாம். இந்த சம்மருக்கு இதே போல் சூப்பராக ஜெல்லி ட்ரிங்க் ரெடி பண்ணி குடிச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நல்ல குளிர்ச்சியாக நல்ல டேஸ்டியான ஜெல்லி ட்ரிங்க் ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.